கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த மும்மாச்சிரெட்டிப்பட்டியை சேர்ந்த விவசாயி சின்னசாமி என்பவரின் மனைவி பாப்பம்மாள். இவர்களுக்கு 3 மகள்கள். மூத்த மகள் மஞ்சுளா கணவரை இழந்து தாயுடன் வசிக்கும் நிலையில் 2வது மகள் ராஜாத்தி முதல் கணவரை பிரிந்து 2வது திருமணம் செய்து கொண்டு கணவருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி மாலையில் வீட்டில் உள்ள கட்டிலில் படுத்த நிலையில் பாப்பம்மாள் சடலமாக கிடந்தார். அவரது முதுகு மற்றும் கழுத்தில் குத்துக்காயங்கள் காணப்பட்டதால் அவரை யாரோ குத்தி கொலை செய்துவிட்டு கட்டிலில் படுக்க வைத்து சென்றது தெரிய வந்தது. தடுக்கச் சென்ற மூத்த மகள் மஞ்சுளா தாக்குதலுக்குள்ளாகி இருந்தாலும் அவரும் அங்கிருந்த உறவினர்களும் கொலையாளி யார் என்று தெரியவில்லை என்று போலீசாரிடம் மறுத்தனர். நாய் லக்கி வரவழைக்கப்பட்டு விவசாய தோட்டத்தில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடிச் சென்று நின்றது. இதையடுத்து சடலத்தை கைப்பற்றி பிணக்கூராய்வுக்கு அனுப்பி வைத்த போலீசார் மனைவி பிரிவால் கனத்த இதயத்துடன் அமர்ந்திருந்த பெரியவர் சின்னசாமியிடம் ஆறுதல் சொல்வது போல பேச்சு கொடுத்த போது கொலையாளி யார் என்பது அடையாளம் தெரிந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பாப்பம்மாளின் 2வது மகள் ராஜாத்தியின் முதல் கணவருக்கு பிறந்த மகளான சுகிதா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் காதலித்த வேறு சாதியைச் சேர்ந்த இளைஞரை குடும்பத்தினர் எதிர்ப்பை மீறி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். எப்போதும் ஆண் பிள்ளை போல வலம் வரும் சுகிதா தனது காதலனை நம்பிச் சென்ற பின்னர் பொருளாதார ரீதியாக சிரமத்திற்குள்ளானதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தனது தாத்தா சின்னசாமியின் பெயரில் உள்ள 13 ஏக்கர் நிலத்தில் தனது தாயின் பங்கு நிலத்தை தனது பெயரில் எழுதி வைக்க கோரி சுகிதா அவ்வப்போது தகராறு செய்து வந்துள்ளார். வீட்டில் உள்ள பெரியவர்களின் பேச்சை கேட்காமல் காதலனுடன் சென்றதால் சொத்தில் சல்லி காசு கொடுக்க முடியாது என்று சின்னசாமியின் மனைவி பாப்பம்மாள் கராராக கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று மாலை பாட்டி வீட்டுக்கு சென்ற சுகிதா மீண்டும் பாட்டி பாப்பம்மாளிடம் தகராறு செய்திருக்கிறார். மேலும் தனது கல்விச் சான்று வீட்டில் உள்ளது, அதனை எடுத்து கொடுங்கள் என்று கேட்டதாகவும் அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து பாட்டியை சரமாரியாக கழுத்து முதுகு உள்ளிட்ட பகுதிகளில் குத்தியதாகவும் மயங்கி சரிந்த அவரை அருகில் உள்ள கட்டிலில் கிடத்தி வைத்த சுகிதா தடுக்க வந்த பெரியம்மா மஞ்சுளாவையும் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த கொலை சம்பவத்தை வீட்டில் இருந்தவர்கள் பார்த்திருந்தாலும் பெண் பிள்ளை ஜெயிலுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக ஒருவர் கூட போலீசாரிடம் சுகிதா குறித்து வாய் திறக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பாப்பம்மாளின் கணவர் சின்னசாமியிடம் விசாரித்த போது அவர் பேத்தியை எப்படியெல்லாம் வளர்த்தோம், யாரோ ஒருத்தனுக்காக எங்களை எல்லாம் விட்டு போயிட்டா, இப்போ என்னோட மனைவியையும் இப்படி பண்ணிட்டா என்று ஆற்றாமையில் அழுதுள்ளார். இதையடுத்து கொலை வழக்கில் பட்டதாரி பெண்ணான சுகிதாவை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சம்பவத்தன்று சுகிதாவுடன் 2 இளைஞர்கள் வந்ததாக தெரிய வந்துள்ளதால் இந்த கொலை சம்பவத்தில் அவரது கூட்டாளிகளுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக குளித்தலை செய்தியாளர் தியாகராஜன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.